ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு தனாஷ் ஃபியூஷன். நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பரான சாம்பார் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஈஸியாக செஞ்சிடலாம், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் சாதத்தை கூட சாப்பிட. இப்போ தான் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இப்போது வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இந்த குழம்பு எப்படி செய்கிறதுன்னு. இப்போது ஒரு கப் அளவு துவரம்பருப்பு எடுத்துக்கோங்க. நீங்கள் எதில் அளந்து எடுத்துக்கிறீங்களோ எடுத்துக்கோங்க உங்கள்கிட்ட இருக்கிறதுல. இப்போ ப்ரெஷர் குக்கரில் சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு நல்லா 2 டைம் கழுவிக்கோங்க. கழுவிட்டு 2.5 கப் அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. மஞ்சள்தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்திக்கோங்க. பெருங்காயத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்திக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு விட்டுக்கோங்க. விட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதெல்லாம் சேர்க்குறப்போ பருப்பு வந்து நல்லா குலைவாக வெந்து நல்லா பார்க்க நல்லா லுக்காக வரும். அதனால் இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. இப்போது குக்கரை ஸ்டவ்வில் வச்சுட்டு குக்கரை வந்து மூடி வச்சுட்டு விசில் போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு 3 விசில் வச்சு எடுங்க. இதை இப்போது லெமன் சைஸ் அளவு புளி எடுத்துக்கோங்க. இது வந்து சுடுதண்ணியில் வச்சு ஊற வச்சுருங்க. இதை வந்து நல்லா ஊறட்டும். இப்போ குக்கரில் வந்து விசில் வந்துருச்சு. இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், இப்போ வந்து பருப்பு எந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்குன்னு நல்லா மலர்ந்து நல்லா வெந்து வந்திருக்கு. இதுதான் நல்லா டெக்ஸ்சராக நல்லாயிருக்கும் குழம்புக்கு. இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயை வச்சுக்கோங்க. இதில் எண்ணெய் 1.5 குழிக்கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துட்டு இது நல்லா சூடாகட்டும். சூடானதுக்கப்புறம் இதுக்கு தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். நம்ம இந்த சாம்பாரை தாளிக்கிறதுக்கு 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, வெந்தயம் 1/4 டீஸ்பூன் சேர்த்துட்டு இது நல்லா பொரியட்டும். இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இது கூட ஒரு 10 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூடவே சின்ன வெங்காயம் ஒரு 10 பல் இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. பெரிய வெங்காயம் ஒரு சின்ன வெங்காயம் அதையும் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே கருவேப்பிலை இலைகள் 2, காஞ்ச மிளகா 2 சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். இதை வெங்காயமும் நல்லா வெந்து வந்தால் போதும். ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகணும் அவசியம் கிடையாது. இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ தக்காளி வந்து 2 மீடியம் சைஸ் போட்டுக்கோங்க. பெருசாக இருந்தால் ஒரு தக்காளி மட்டும் போட்டுக்கோங்க. இப்போ இதுக்கான காய்கறியெல்லாம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அவரைக்காய், முருங்கைக்காய், கேரட்டு, கத்திரிக்காய் இதெல்லாம் சேர்த்து செய்கிறப்போ குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எப்பயும் ஒரே கையில் சாம்பார் வச்சா டேஸ்ட்டு ஒரு மாதிரி இருக்கும். இப்படியெல்லாம் சேர்த்து பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க. இப்போ அதை ஒரு 2 நிமிஷம் நல்லா கலந்து கொடுங்க. இது நல்லா வதங்கி வரட்டும். இப்போது கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இந்த காய் இந்த மசாலா கூட அப்போ தான் நல்லா மசாலாவில் இறங்கி வரும். இப்போது சீரகத்தூள் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சாம்பார் பொடி 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்திக்கோங்க. சேர்த்துட்டு இதில் வந்து நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. இப்போது இது நல்லா கலந்து கொடுத்ததுக்கப்புறம் தண்ணி வந்து தேவையான அளவுக்கு இப்போவே சேர்த்துக்கோங்க. மறுபடியும் தண்ணி ஊற்ற மாட்டோம். இப்போ பாருங்கள் நல்லா வதங்கி வந்துடுச்சு. தண்ணி வந்து 3 கப் இல்லைன்னா 4.5 கப் அளவு சேர்த்திக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. கலந்து கொடுத்துட்டு ஒரு 10 நிமிஷம் இந்த காயெல்லாம் நல்லா வெந்து வரட்டும். பச்சை மிளகாய் 2 கிள்ளி போட்டுக்கோங்க. டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இது நல்லா கலந்து கொடுத்துட்டு மூடி வச்சு நல்லா வேகிற அளவுக்கு விட்டுடலாம். ஒரு 10 நிமிஷம் ஆகும் வேக காய். இப்போ நல்லா கலந்து கொடுத்தாச்சு. மூடி போட்டு வச்சிடலாம். இப்போது நம்ம பருப்பை இப்போ கடைஞ்சிக்கலாம். நான் வந்து விஸ்கில் வச்சு அப்படியே நசுக்கிக்கிறேன். உங்கள்கிட்ட மத்தோ கரண்டியோ இருந்தால் மசிச்சிக்கோங்க. நல்லா கடைஞ்சி எடுத்துக்கணும் இந்த பருப்பு. அப்போ தான் குழம்பு வந்து பார்க்க நல்லாயிருக்கும். உங்களுக்கு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எங்களுக்கு வந்து இந்த மாதிரி இருந்தால் குழம்பு பிடிக்கும் எல்லாருக்கும். அதனால் நல்லா கடைஞ்சிக்கிட்டேன். இப்போது காய் எப்படி இருக்குதுன்னு வெந்திருக்குன்னு பார்க்கலாம். நடுவில் அப்பப்போ கலந்து கொடுத்துக்கோங்க. அப்போ தான் கீழே இருக்கிறது மேலே இருக்கிற காயெல்லாம் நல்லா கலந்து நல்லா ஒன்றா வெந்து வரும். அதனால் இப்படி கலந்து கொடுத்துட்டு மறுபடியும் மூடி வச்சிடலாம்.
நல்லா வெந்து வரட்டும். அது வரைக்கும் வேக விட்டுடலாம். இதை இப்போ பார்க்கலாம். மறுபடியும் பாருங்கள், காய் நல்லா வெந்து வந்திருக்குது. ஒரு 80% வெந்து வந்திருக்குது. இன்னும் 20% வேகணும். அதுக்கு நம்ம புளி தண்ணி கொஞ்சம் ஊற்றலாம். புளி தண்ணி இப்போ தான் ஊற்றணும். ஃபஸ்ட்டே ஊற்றிட்டா காய் வந்து வேகாது. அதனால் புளி தண்ணி இப்போ இந்த ஸ்டேஜில் ஊற்றுங்க. ஊற்றிட்டு வெல்லம் கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. கலந்து கொடுத்துட்டு இது வந்து ஒரு 4 நிமிஷம் இல்லை 5 நிமிஷம் வேக விட்டுருங்க. இது நல்லா கொதித்து வரட்டும். இப்போ மூடி வச்சிடலாம். நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா கொதித்து வந்துருச்சு. மசாலாலாம் சேர்ந்து எல்லாம் புளி தண்ணியெல்லாம் சேர்ந்து நல்லா வெந்து வந்திருக்குது. இன்னும் 5% தான் வேகணும். இப்போ பருப்பு ஊற்றிடலாம். நம்ம கடைஞ்சி வச்சுருக்கிற பருப்பு ஊற்றிட்டு, இதுக்கப்புறம் தண்ணி வந்து நம்ம ஊற்றக்கூடாது. பருப்பு ஊற்றிட்டு உப்பெல்லாம் பார்த்துட்டு செக் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் கலந்து கொடுத்துக்கோங்க. கலந்து கொடுத்துட்டு ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போது நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. கலந்துக்கிட்டு மூடி வைக்க வேண்டாம். அப்படியே ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ பாருங்கள், நல்லா வெந்து வந்துருச்சு. கலரே பார்க்க சூப்பராக இருக்குது. இப்படி எல்லா காய்கறிகளும் போட்டு செய்கிறப்போ டேஸ்ட் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா இருக்கும். இது மாதிரி நீங்கள் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். அவ்வளோதான். இப்போ குழம்பு நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு கொத்தமல்லி இலையை தூவிட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டு இறக்கி வச்சிடலாம். இறக்கி வச்சுட்டு இப்போது ஒரு பவுலில் நம்ம வந்து இதை வந்து சர்வ் பண்ணலாம். இதே மாதிரி நீங்களும் காய்கறி உங்கள்கிட்ட எந்த காய் இருந்தாலும் அந்த காயெல்லாம் சேர்த்து இந்த மாதிரி சாம்பார் வச்சு பாருங்கள். டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு சூப்பரான ரெசிபியில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.